Money supply. 2022 CEC கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். With reference to Indian economy, consider the following statement. If the inflation is too high, Reserve Bank of India is likely to buy government securities. So ஆக்சுவலா இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா எக்கானமில பணம் அதிகமா இருக்கு, பப்ளிக்ல பணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை சக்கின் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கணும், வாங்கக்கூடாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருக்கு. ஸோ இஃப் த ருபி இஸ் ரேபிட்லி டிப்ரிஷியேட்டிங், ஆர்பிஐ இஸ் லைக்லி டு செல் டாலர்ஸ் இன் மார்க்கெட். ஸோ ருபியோட வேல்யூ குறையுது அப்படின்னா ருபியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாலர்ஸை வந்து சேல் பண்ணி ருபிக்கோட டிமாண்டை ஏற்றுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ருபியோட வேல்யூ வந்து ஏறிடும். இஃப் interest rate in USA or Europe Union were to fall, but it's likely to induce RBI to buy dollars. So USAலையும் யூரோப்பியன் யூனியன்லயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது அப்படின்னா அவங்க நிறைய லெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த டைம்ல ஆர்பிஐ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பணத்தை வாங்கிடலாம். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் படி 1 எலிமினேட் பண்ணாலே நமக்கு 2 and 3 தான் ஆன்சர்.